Welcome to all. I am Manas Madhavan, pursuing my BCom degree at Dr. S.S. Radhakrishnan College of Arts and Science. Now I tell about the case study of customer experience at Innovate Bank. The case study is a mid-sized financial institution has been experiencing stagnation in customer growth and a decline in customer satisfaction. Rating over the past 2 years, despite investing in new technologies and expanding its product offering. Customer feedback indicates dissatisfaction with the service quality and an overall lack of engagement with the bank digital platform. Older transaction of banking system பத்தி சொல்லுவேன். First பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்றதாலும் அங்க போய் விசிட் பண்ணி நிறைய ப்ராசஸ்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அக்கௌண்ட் ஓபன் பண்ண முடியும். அதே மாதிரி செக்ஸ், பாஸ்புக் என்ட்ரி அதெல்லாமே மேனுவலா இருந்தனால லாங் ப்ராசஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் நிறைய ஹாலிடேஸ் வரும் பேங்க்ல. அதே மாதிரி ஹார்ஸ் ரொம்ப ஒர்க்கிங் ஹார்ஸ் பேங்க்ல ரொம்ப லெஸ்ஸா இருக்கனால நிறைய கஸ்டமர்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியல. நெக்ஸ்ட் பாஸ்புக் என்ட்ரி எல்லாமே மேனுவலா இருக்கனால ஒர்க் ரொம்ப ஸ்லோவா இருக்குது. அதே மாதிரி பேங்கோட டிரான்சாக்ஷன் எல்லாமே மேனுவலா இருக்கனால பேங்கோட ஒர்க் எல்லாமே ரொம்ப மேன் பவர் டிபெண்ட் பண்ணி இருக்குது. நெக்ஸ்ட் ஒரு பிரான்ச் டு இன்னொரு பிரான்ச் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஓல்டர் பேங்கிங் சிஸ்டம்ஸ்ல நிறைய ஃபீ எல்லாம் சார்ஜ் பண்ணுறாங்க. Hi, I am Munishwaran. இப்போ நான் அட்வான்ஸ் பேங்கிங் சிஸ்டம் பற்றி சொல்ல போகிறேன். அட்வான்ஸ் பேங்கிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா இப்போ நிறையா இப்போ ஃபஸ்ட்டு பேங்கிங் சிஸ்டம்க்கு இப்போ உள்ள பேங்கிங் சிஸ்டம் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஃபஸ்ட் எல்லாமே ரிட்டன் டாக்குமெண்ட் டேரெக்டாக பேங்க்ல விசிட் பண்ணி தான் நம்ம எதுனாலும் பேங்க்ல போய் பண்ண முடியும். இப்போ நான் அப்படி கிடையாது. எல்லாமே ஆன்லைன் டிரான்சாக்ஷன், ஆன்லைன்லேயே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, ஆன்லைன்லேயே நம்ம வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பலாம், எதுனாலும் ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம். இப்போ அக்கௌண்ட் ஓப்பனிங் பார்ப்போம். அக்கௌண்ட் ஓப்பனிங் ஃபர்ஸ்ட் பேங்கிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா நம்ம டேரெக்டாக பேங்க்ல போய் விசிட் பண்ணி அங்கேருந்து அக்கௌண்ட் ஃபார்ம் வாங்கி அதை ஃபில் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் முடியும். இப்போ அப்படி கிடையாது. எல்லாமே ஆன்லைன்லேயே அக்கௌண்டிங் ஓப்பனிங் ஃபார்ம்லாம் இருக்கும். இப்போ அந்த பேங்கோட வெப்சைட்ல ஆப்ஸ்லேயே அக்கௌண்ட் ஓப்பனிங் ஃபார்ம் நம்ம அதிலேயே போய் நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் லோன்ஸ் பார்த்தீங்கன்னா எப்பயுமே டேரக்ட் வெரிஃபிகேஷன் முன்னாடி அவங்க பேங்க்ல போய் தான் நம்ம வெரிஃபிகேஷன் பண்ணி நம்ம லோன் வாங்க முடியும். இப்போ லோனும் அப்படி கிடையாது. எல்லாமே ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாம். முத்ரா லோன், கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் கொடுக்குற லோனு, பர்சனல் லோனு, ஹவுசிங் லோன் எல்லாமே நம்ம டேரக்ட் ஆன்லைன்லேயே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இன்னொன்று மெயின் அட்வான்டேஜ் என்னன்னா ஜிபே, ஃபோன்பே அந்த யூபிஐ ஐடி வச்சு நம்ம பேங்க் அக்கௌண்ட் வச்சு மட்டுமே நம்ம யூபிஐ டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம் மணியை ஆன்லைன்லேயே. பேங்க்ல போய் நம்ம வித்ட்ரா பண்ணணும், டெபாசிட் பண்ணுற வேலை நமக்கு இப்போ கிடையாது. அது பெரிய அட்வான்டேஜாக இருக்குது. இன்னொன்று இப்போ நிறைய பேங்க்ல பார்த்தீங்கன்னா அவங்களோட பர்சனல் ஆப்லேயே பேங்கிங், மொபைல் பேங்கிங் அவங்களோட பேங்க் அந்த சர்வர் மூலியமாகவே அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. அதாவது இப்போ நெட் பேங்கிங் அந்த மாதிரி சொல்லலாம். ஆன்லைன் பேங்கிங் அப்படின்னா நம்ம ஒரு மொபைல் பேங்கிங் பண்ணால் நம்ம வித்தின் கண்ட்ரிக்குள்ள தான் பண்ண முடியும். ஆனால் நெட் பேங்கிங் அப்படி கிடையாது. நம்ம கண்ட்ரிலேருந்து வேற கண்ட்ரிக்கு நம்ம பண்ண முடியும். இதெல்லாம் அட்வான்ஸ் பேங்கிங் சிஸ்டமோட அட்வான்டேஜஸாக இருக்குது. இப்போ அட்வான்ஸ்டு பேங்கிங் சிஸ்டம்ல நிறைய அட்வான்டேஜஸ் இருந்தாலும் அந்த டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. அந்த டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ் டெக்னிக்கல் இஷ்யூஸ் அண்ட் டவுன் டைம். டெக்னிக்கல் இஷ்யூஸ் நம்ம எமர்ஜென்சிக்காக நம்ம ஏதாவது அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா அந்த டைம்ல நம்மளுக்கு நெட்வொர்க் இஷ்யூஸ் நிறைய வரும். அதனால நம்ம அது ஒரு டிஸ்அட்வான்டேஜா இருக்கு. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா லாஸ் ஆஃப் பர்சனல் இன்ட்ராக்ஷன்ஸ். இப்போ எல்லாமே டிஜிட்டல்ல வந்தனால யாருமே மோஸ்ட்லி பேங்க் போறது. இதனால அவங்களோட பர்சனல் கனெக்ஷன்ஸ் பிட்வீன் பேங்கரும் கஸ்டமருக்கும் அவங்களோட ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் கம்மியா இருக்கும். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா ஃப்ராட்ஸ் அண்ட் ஸ்கேம். நிறைய ஃப்ராட் நடக்குது. ஒரு டிஜிட்டல்ல வந்தனால ஈவன் ஒரு சிங்கிள் இன்ஃபர்மேஷன் நம்ம தப்பா போட்டா கூட அது மிஸ்யூஸ் ஆகி ஃப்ராட் நடக்குது. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா சார்ஜஸ் ப்ரொவைடட். இப்போ இது டிஜிட்டல்ல வந்தனால நிறைய சார்ஜஸ் போடுறாங்க பேங்க். அதனால ஹையர் காஸ்டாஸ், மெயின்டெனன்ஸ் சார்ஜ், அப்ரைசல் ஃபீ இந்த மாதிரி நிறைய இருக்கு. நெக்ஸ்ட் என்ன டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தோம்னா ஹாய், ஐ எம் நவீன்குமார். இப்போ பேங்க் என்னென்ன சர்வீஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்றாங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே அக்கௌண்ட் ஓப்பனிங். அதே 4 டைப் இருக்குது. கரண்ட் அக்கௌண்ட், சேவிங்ஸ் அக்கௌண்ட், என்ஆர்ஐ அக்கௌண்ட், எஃப்டி அக்கௌண்ட். கரண்ட் அக்கௌண்ட் பிசினஸ் பர்சனுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. சேவிங்ஸ் அக்கௌண்ட் நார்மல் பீப்புள்ஸ் இதாக ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்து எஃப்டி அக்கௌண்ட் ஃபிக்ஸ்டு டெபாசிட். இப்போ நம்ம அமௌண்ட் டெபாசிட் பண்ணிட்டோம்னா அது 10 years 20 years
வந்து நமக்கு வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். அடுத்து வந்து NRI அக்கௌண்ட். நான் ரெசிடென்ஸ் அக்கௌண்ட் வந்து எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னா, இப்போ இங்க இருந்துட்டு இந்தியாவில் ஃபாரின் கண்ட்ரிஸ் இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்து வந்து கஸ்டமர்ஸ்க்கு என்னென்ன சர்வீஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்றாங்கன்னு பார்த்தா, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு. டெபிட் கார்டு வந்து பேங்க் போகாமலேயே மணி வந்து டெபாசிட் வித்ட்ரா ஏதாவது பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. அடுத்து வந்து கிரெடிட் கார்டு. கிரெடிட் கார்டு வந்து ஒரு கஸ்டமர் வந்து ஆன்லைன் ஷாப்பிங் யூஸ் பண்ணுவாங்க, அவங்க வந்து கிரெடிட் ஸ்கோர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இதனால அவங்க வந்து லோன் ஏதாச்சும் ஒரு லோன் அப்ளை பண்ணா கூட அவங்க வந்து ஈஸியா அப்ளை ஆயிடும். அடுத்து வந்து ஓகே, இப்போ நம்ம வந்து கன்க்ளூஷன் பார்த்துக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம பேங்கிங்கை பற்றி எல்லாருக்குமே சொன்னாங்க, அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ், கஸ்டமருக்கு எப்படி சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகுது, இல்லை அவங்களுக்கு எந்த மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகுது, எல்லாமே நம்ம இப்போ ஓவர்வியூ பார்த்தோம். இது ஒரு நிமிஷம். ஸோ இப்போ நம்ம அட்வான்ஸ்ட் பேங்கிங் சிஸ்டம் வந்து ஃபஸ்ட்டு இருந்ததோட இப்போ வந்து நம்ம எல்லாத்துக்குமே பிஸ்னஸ் பீப்புளாக இருக்கட்டும், நார்மல் பீப்புள்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே மோர் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது, டைம்லெஸ்ஸாக இருக்கும் இருக்குது. தேங்க்யூ.